ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் புதன்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரமும் சேர்ந்து வருது. எப்பொழுதுமே புதன்கிழமையில் இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரலாம். அதை பற்றின பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா ரொம்பவே எளிமையான பரிகாரம் இந்த பாசிப்பருப்பு பரிகாரம் தான். இந்த பாசிப்பருப்பை இரவில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிணத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த பாசிப்பருப்பை கொண்டுட்டு போய் பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே கொடுங்க. கடன் எல்லாம் நிச்சயமாக தீர்ந்து போகும். அதை நீங்கள் கோமாதாக்கிட்டையும் நல்லா வேண்டிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்ட்டு பசுவின் ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கையால் பாசிப்பருப்பை எந்த அளவுக்கு நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். இதை நீங்கள் புதன்கிழமையில் செய்கிறது ரொம்பவே விசேஷம். அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை நைட்டு ஊற வச்சு அதை காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுமாட்டிற்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நம்முடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும். கடனை எல்லாத்தையும் திருப்பி தரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு நிச்சயமாக வரும். இது ஒரு ரொம்பவே சுலபமான பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி புதன்கிழமையில் பாசிப்பருப்பு வாங்கி கோவில் குருக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஆதரவற்று வாழும் ஆசிரமங்களுக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஏழை குடும்பத்திற்கு 1 கிலோ பாசிப்பருப்பு வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதை அவங்க சமைச்சு சாப்பிடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போகும். பாசிப்பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தானம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும். வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்களும் சேர்ந்து தீரும். சந்தோஷம் நிறைவாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் புதன்கிழமையில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாளைய தினம் ஆடிப்பூரம். இதை ஒரு தொடக்கமாக நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் ஆடிப்பூரம் காலை 6:15 7:15. அந்த நேரத்தை தவற விட்டிங்கன்னா 9:15 10:15 வரைக்கும் அம்பாள் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். காலை நேரத்தை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா நாளை மாலை 6:30 7:30 வரைக்கும் அம்பாள் வழிபாடை செய்யலாம். நாளை உங்கள் வீட்டிலையே கூட அம்பாளுக்கு நீங்கள் வளைகாப்பு செய்யலாம். உங்கள் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சு ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மணப்பலகை போட்டு அதில் மஞ்சள் நல்ல மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு அதில் அரிசி மாவால் கோலம் போடுங்க. அம்பாளின் திருவுருவ படத்தை வச்சு அம்பாளுக்கு சிலை இருந்தாலும் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அம்பாள் படமாக இருந்ததுனாலும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிடுங்க. உங்கள் கையாலே நீங்கள் வளையல் மாலை கட்டி கூட அம்பாளுக்கு போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு கலவை சாதத்தை நீங்கள் நைவேத்தியமாக வைங்க. அம்பாள்கிட்ட குடும்பத்தோட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுடைய சந்ததி தழைத்தோங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும், கணவன் மனைவியில் ஒற்றுமை இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுட்டு கற்பூர ஆராத்தி காண்பிச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சீக்கிரம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகணும், அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோமோ நிச்சயமாக அம்பாள் நமக்கான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை அவங்க காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் மறக்காமல் நாளைய தினம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வளையல் வாங்கி அம்பாளுக்கு சாத்திட்டு வாங்க. அப்படி இல்லைனாலும் வீட்டிலேயே இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வளையல் தானம் கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் வளையல் போட்டு விடுங்க. நீங்களே கண்டிப்பாக நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு அம்பாள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. அதே மாதிரி அம்பாள் கழுத்தை போட்ட வளையலை 4 பேருக்கு நீங்கள் தானம் செய்யுங்க. உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். நாளைய தினம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த வழிமுறையில் நீங்கள் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். உங்கள் குடும்பம் எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க அம்பாளோட முழு அனுகிரகம் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.